வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க கட்டம். அதுக்கப்புறம் அதை பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடு விட்டு விட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் ஒன்று விட்டு விட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் 2 இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? உங்களுக்கு இதில் 2 கலர் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஷேப்பில் போட்டு போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் மயில் மாதிரி வரைஞ்சி அதிலோட உடம்புல போடுற மாதிரினாலும் இந்த ஸ்டிச் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை திலகம் எதுக்குனாலுமே இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கட்டிங் வந்து இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று ஹாஃப் இருக்கா, அதுக்கு அடுத்த லைனில் வந்து அது பாதி தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் வந்து தெரியும் நல்லா பிரைட்டாக. அதனால் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கேருந்து நம்ம சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 2 லைனாக எடுத்திருக்கேன். ஓகேவா? 2 லைன் நம்ம நார்மலாக எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம கோடு போட்டிருக்க அந்த லைனில் ஒரு போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு லென்த் வருதோ அந்த லைனில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன லாக் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து எடுத்து மேலே கொண்டு போகிறோம். நீங்கள் லாக் போடாமல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால் குட்டி லாக் போட்டு தான் திருப்பணும்.
இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கட்டம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு கலர் போட்டு முடிச்சிட்டோம் ஓகேவா. அதுக்கு அடுத்த கலர் நம்ம வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு கலர் எடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே இங்கே வரையில் இங்கே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நூலை திருப்பணும். உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன லைன் வரைஞ்சிருக்குமோ அதுக்கு மேலே இருந்து தான் செயின் ஸ்டிச் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. இந்த ஸ்டிச் வந்து கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். நான் எல்லாமே ஃபுல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம இப்போ லைன் போட்டிருக்கிறது வந்து தெரியும், நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லைன் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸில் கொடுக்கும்போது இன்னமும் அழகாக இருக்கும். பீக்காக்கு அந்த உடம்பு சைட்லாம் கொடுக்கையில் இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதை அப்படியே விட்டுறலாம், இல்லைன்னா இதுக்கு மேலே அவுட்லைன் வந்து நம்ம சுகர் பீடு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா சாதாரணமாக அப்படியே விட்டுறேன். நீங்கள் சுகர் பீட்னாலும் போட்டுக்கலாம் ஓகேவா.